தினமலர் இணை நிர்வாக ஆசிரியர் ஆர். லட்சுமிபதிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கினார் ஜனாதிபதி. பத்திரிகை துறை மற்றும் கல்வித்துறையில் ஆற்றிய சேவைக்காக தினமலர் நாளிதழின் இணை நிர்வாக ஆசிரியர் டாக்டர் ஆர். லட்சுமிபதிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்குவதாக மத்திய அரசு அறிவித்தது. பத்திரிகை தொடர்பான பல்வேறு தேசிய அமைப்புகளில் உயர் பதவி வகித்துள்ள லட்சுமிபதி மதுரையில் கல்வி நிலையங்களை துவங்கி கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் தரமான கல்வி கற்க உதவினார். மருத்துவம் தொடர்பான தி ஆன்டிசெப்டிக் மற்றும் ஹெல்த், கடல் சார்ந்த சாகர் சந்தேஷ் ஆகிய பத்திரிகைகளையும் நடத்தி வரும் லட்சுமிபதி பத்திரிகை துறையிலும் கல்வித்துறையிலும் ஆற்றி வரும் சேவையை அங்கீகரிக்கும் விதமாக பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவின் 4வது உயரிய விருது பத்மஸ்ரீ 1954 துவங்கப்பட்டது. கல்வி, வணிகம், கலை, மருத்துவம், விளையாட்டு, சமூக சேவை போன்ற பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. மத்திய மாநில அரசுகளின் பரிந்துரைகளை பத்ம விருது கமிட்டி பரிசீலித்து பிரதமர், ஜனாதிபதி ஒப்புதலுக்கு பின் அறிவிக்கப்பட்டு விருது வழங்கப்படுவது வழக்கம். பத்திரிகை மற்றும் கல்வித்துறையில் சிறப்பான சேவையாற்றியதற்காக தினமலர் இணை நிர்வாக ஆசிரியர் டாக்டர் ஆர். லட்சுமிபதிக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தார். ராணுவத்தை விட்டு வெளியேறும் பாகிஸ்தான் வீரர்கள். பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு நாடு முழுவதிலுமிருந்து கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்திய அரசாங்கம் பாகிஸ்தானுக்கு எதிராக சில கடுமையான முடிவுகளை எடுத்து வருகிறது. பாகிஸ்தான் வீரர்கள் ராணுவத்திலிருந்து அடுத்தடுத்து வெளியேறி வருகின்றனர். இதுவரை 1200 பாகிஸ்தான் வீரர்கள் வெளியேறியுள்ளனர். இந்தியாவின் அதிரடி நடவடிக்கைகளால் அச்சத்தில் பாகிஸ்தான் வீரர்கள் ராணுவத்தை விட்டு வெளியேறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் ராணுவத்தின் உட்பூசல், நிதி தட்டுப்பாடு மற்றும் இதர பிரச்சினைகள் காரணமாக ராஜினாமா எனவும் கூறப்படுகிறது. ₹28 லட்சம் சைபர் மோசடி செய்த கிருஷ்ணகிரி வாலிபர் கைது. கேரள மாநிலம் பாலக்காட்டைச் சேர்ந்த ஒருவர் சைபர் குற்றப்பிரிவு போலீசில் ஆன்லைன் வாயிலாக ₹28,27,000 ஏமாற்றப்பட்டதாக புகார் அளித்தார். இது தொடர்பாக தமிழகம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த அரவிந்தன் என்பவர் நேற்று கைது செய்யப்பட்டார். கடந்த 2024 நவம்பரில் சமூக வலைதளம் வழியாக ஹோட்டல்களின் ரேட்டிங் செய்து பணம் அதிகமாக சம்பாதிக்கலாம் என வாக்குறுதி அளித்துள்ளார். இதை நம்பியவரிடம் அவ்வப்போது டெபாசிட் பெயரில் ₹28,27,000 வாங்கி அரவிந்தன் ஏமாற்றியுள்ளார். மோசடிக்காக மட்டும் பயன்படுத்தும் வங்கிக் கணக்கில் இப்பணத்தை அரவிந்தன் காசோலைகள் வழியாக எடுத்துள்ளதும் விசாரணையில் தெரிந்தது. இதையடுத்து அவரை கைது செய்துள்ளோம் என்று இன்ஸ்பெக்டர் சசிகுமார் கூறினார். மகாராஷ்டிராவின் முதல் முஸ்லிம் பெண் IAS அதிகாரி. மகாராஷ்டிராவின் விதர்பா பகுதியில் வசிக்கும் ஒரு ஆட்டோ ஓட்டுநரின் மகள் 2024ஆம் ஆண்டுக்கான UPSC சிவில் சர்வீசஸ் தேர்வில் அகில இந்திய அளவில் 142வது இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். அந்த பெண்ணின் பெயர் அதீபானா. இதன் மூலம் அதீப் தனது மாநிலத்திலிருந்து மதிப்புமிக்க இந்திய நிர்வாக பணியில் சேர்ந்த முதல் முஸ்லிம் பெண்மணி ஆனார். பெண்கள் உயர்கல்வி கற்பதை சமூகம் எதிர்த்தது. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் இலக்கில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் என் தந்தை என்னிடம் கூறினார் என்று அதீபானா நெகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார். ராணுவத்திற்கு நிதி அளிக்க கோரி போலி வாட்ஸ்அப் செய்தி, மத்திய அரசு எச்சரிக்கை. பஹல்காம் சுற்றுலா தலத்தில் பயங்கரவாதிகள் 27 சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொன்றதை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது இந்தியா எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தான் இந்திய எல்லை நெடுக போர் விமானங்களையும் இராணுவ வீரர்களையும் குவித்து வருகிறது. போர் பதற்றம் காரணமாக இந்திய இராணுவத்திற்கு நிதி அளித்து உதவுங்கள் என்று வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவின. இந்திய இராணுவத்திற்கு நிதி அளிக்க கோரி வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகளில் எந்த உண்மையும் இல்லை என பாதுகாப்புத்துறை விளக்கம் அளித்துள்ளது. இதுபோன்ற போலியான செய்திகளை நம்பி பொதுமக்கள் யாரும் தங்களது பணத்தை அளிக்க வேண்டாம் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. கனிமங்கள் ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு இன்று முதல் பெர்மிட் கட்டாயம். சென்னையில் கனிமங்கள் ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு பெர்மிட் நடைச்சீட்டு கட்டாயம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று முதல் பெர்மிட் பெற இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மற்றும் கட்டுமான நிறுவனங்களின் இடங்களில் அடித்தளம் அமைக்கும் போது கிடைக்கும் கனிமங்களை அப்புறப்படுத்துவதற்கு
திங்கள் முதல் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இணையதளத்தில் விண்ணப்பித்து பெர்மிட் பெற்ற பிறகே கனிமங்கள் எடுத்துச் செல்லப்பட வேண்டும். விதிகளை மீறி அனுமதி இல்லாமல் எடுத்து சென்றால் வாகன உரிமையாளர், ஓட்டுநர் மற்றும் நிறுவன உரிமையாளர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்வதோடு அபராதமும் விதிக்கப்படும் என சென்னை மாவட்ட ஆட்சியர் எச்சரித்துள்ளார். கடற்படைக்காக 26 ரஃபேல் விமானங்கள் கொள்முதல் செய்கிறது இந்தியா. ரூபாய் 63,000 கோடியில் 26 ரஃபேல் விமானங்கள் வாங்க இந்தியா, பிரான்ஸ் இடையே இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. பிரான்சிடமிருந்து ரூபாய் 63,000 கோடியில் 26 ரஃபேல் விமானங்களை வாங்க இந்தியா முடிவு செய்தது. ஒற்றை இருக்கை கொண்ட 22 விமானங்கள், 2 இருக்கை கொண்ட 4 விமானங்கள் என மொத்தம் 26 ரஃபேல் விமானங்களை இந்தியா வாங்க முடிவு செய்தது. இது தொடர்பாக இந்தியா, பிரான்ஸ் இடையே இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. விமானம் தாங்கி கப்பலில் இருந்து செல்லும் வகையில் ரஃபேல் கடற்படை போர் விமானம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை போன்ற ஆயுதங்களை எடுத்துச் செல்ல முடியும். மேலும் கடல்சார் இலக்கு உட்பட கடற்படை போருக்கு ஏற்றபடி ரேடார், மின்னணு அமைப்புகளை கொண்டுள்ளது. பிரதமர் மோடியுடன் அமைச்சர் ராஜ்நாத் சிங் முக்கிய ஆலோசனை. காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதியளித்துள்ளார். இதனால் பாகிஸ்தான் எல்லையில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று டெல்லியில் பிரதமர் மோடியை ராஜ்நாத் சிங் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பயங்கரவாதத்தை வேரோடு அழிக்க அனைத்து நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என ராஜ்நாத் சிங்கிடம் பிரதமர் மோடி அறிவுறுத்தியதாக டெல்லி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தினர் 33 பேர் கைது. வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் சென்னையில் சட்டவிரோதமாக குடியேறி வசித்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சென்னையில் பல்வேறு இடங்களில் போலீசார் சோதனை செய்தனர். அப்போது உரிய ஆவணங்கள் இல்லாமல் சட்டவிரோதமாக வசித்து வந்த 33 பேர் அடையாளம் காணப்பட்டனர். மாங்காடு பகுதியில் 27 பேரும், குன்றத்தூர் பகுதியில் 6 பேரும் வசித்து வந்தனர். 33 பேரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாகிஸ்தானின் 16 யூடியூப் சேனல்கள் முடக்கம். மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை. காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்த நிலையில் பாகிஸ்தான் அரசின் எக்ஸ் சமூக வலைதள பக்கம் இந்தியாவில் முடக்கப்பட்டது. இந்நிலையில் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்களால் நடத்தப்படும் 16 யூடியூப் சேனல்களும் முடக்கப்பட்டுள்ளன. டான் நியூஸ், இர்ஷாத் பட்டி, முனாப் ஃபரூக், சனு நியூஸ் HD, ராசி ராமா உள்ளிட்டவை முடக்கப்பட்ட யூடியூப் சேனல்களாகும். இவை அனைத்தும் பாகிஸ்தானைச் சேர்ந்த தனிநபர்கள் மற்றும் செய்தி நிறுவனங்களால் நடத்தப்படுகின்றன. பஹல்காம் தாக்குதல் குறித்து ஆத்திரமூட்டும் வகையில் தவறான கருத்துக்களை வெளியிட்டதால் இவற்றை முடக்கம் செய்து மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. பிரச்சினைக்கு உரிய தீர்வு காணுங்கள். இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா வலியுறுத்தல். பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளிக்கும் பாகிஸ்தானை வழிக்கு கொண்டுவர சிந்து நதி நீர் பங்கீடு ஒப்பந்தத்தை நிறுத்துவது உள்ளிட்ட 5 முக்கிய முடிவுகளை இந்திய அரசு எடுத்தது. இதற்கான பதில் நடவடிக்கைகளை பாகிஸ்தான் அரசும் மேற்கொண்டது. இந்தியாவுடன் வர்த்தக ரீதியான உறவை பாகிஸ்தான் முறித்துக் கொண்டது. இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்களின் விசா காலாவதியான காரணத்தால் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். பாகிஸ்தானில் உள்ள இந்தியர்களும் நாடு திரும்புகின்றனர். மறுபக்கம் ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்கா இது குறித்து கருத்து தெரிவித்துள்ளது. அமெரிக்க அரசு துறையின் செய்தி தொடர்பாளர் கூறியதாவது: இரு நாடுகளுக்கும் இடையிலான சூழலை அமெரிக்கா உன்னிப்பாக கவனித்து வருகிறது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாட்டு அரசுடன் நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம். இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காண வேண்டும். பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலை அமெரிக்கா வன்மையாக கண்டிக்கிறது. இந்த விஷயத்தில் நாங்கள் இந்தியாவின் பக்கம் நிற்கிறோம் என அவர் கூறினார். தமிழக அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு, ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழக சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் இன்று பல்வேறு சலுகைகளை அறிவித்தார். அவர் வெளியிட்ட அறிவிப்புகள்: கொரோனா தொற்று காலத்தில் நிறுத்தப்பட்ட விடுப்பு நாட்களை 15 நாட்கள் வரை சரண்டர் செய்து 1/4/2025 முதல் பணப்பயன் பெற்றுக் கொள்ளலாம். 1/1/2025 முதல் மத்திய அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்படுகிறது. தமிழக அரசு ஊழியர்களுக்கும் 2% அகவிலைப்படி உயர்த்தப்படும்.
அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான பண்டிகைப்படி ரூபாய் 10,000 ரூபாய் 20,000 உயர்த்தப்படும். அரசு பணியாளர்களின் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் கல்வி முன்பணம் தொழில் கல்விக்கு 1,00,000 ரூபாயாகவும், கலை அறிவியல் பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கு 50,000 ரூபாயாகவும் உயர்த்தப்படுகிறது. அரசு பணியாளர்கள் ஆசிரியர்களுக்கு திருமண முன்பணம் ரூபாய் 5,00,000 உயர்த்தப்படும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து ஆராய அமைக்கப்பட்டுள்ள குழு 9 மாதங்களுக்குள், அதாவது செப்டம்பர் 30 அறிக்கை தாக்கல் செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என ஸ்டாலின் கூறினார். பயங்கரவாதத்தை கண்டித்து பிரான்ஸ், அமெரிக்காவில் இந்திய வம்சாவளியினர் போராட்டம். பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்திய வம்சாவளியினர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் போராட்டம் நடத்தினர். அங்குள்ள ஈஃபில் கோபுரம் அருகே இந்த போராட்டம் நடைபெற்றது. பாகிஸ்தானுக்கு அதன் சொந்த மொழியில் பதில் தர வேண்டுமென்று அவர்கள் கோஷம் எழுப்பினர். பெஹல்காம் தாக்குதலை கண்டித்து வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகை முன்பு இந்திய வம்சாவளியினர் போராட்டம் நடத்தினர். காஷ்மீரில் இந்துக்களுக்கு எதிராக நடக்கும் பயங்கரவாத தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்ற பதாகைகளை வைத்திருந்தனர். பயங்கரவாதத்துக்கு எதிராக அவர்கள் முழக்கமிட்டனர். எல்லையில் வாலாட்டிய பாகிஸ்தான் வீரர்கள், இந்திய ராணுவம் பதிலடி. எல்லை தாண்டியதாக இந்திய பாதுகாப்பு படை வீரரை பாகிஸ்தான் ராணுவத்தினர் சிறைபிடித்தனர். அடுத்தடுத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையிலும் அவரை விடுவிக்க பாகிஸ்தான் மறுத்து வருகிறது. இந்த நிலையில் போர் நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவத்தினர் தொடர்ந்து 4வது நாளாக நள்ளிரவில் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் உள்ள இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். குப்வாரா மற்றும் பூஞ்ச் மாவட்டங்களில் உள்ள எல்லை பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டிற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்துள்ளது. ஏற்கனவே இரு நாடுகளிடையே பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் பாகிஸ்தான் ராணுவத்தின் இந்த அத்துமீறல் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. மொப்பட் ஓட்டி விபத்து ஏற்படுத்திய சிறுமியின் தந்தை அதிரடி கைது. தென்காசி மாவட்டம் சிவகிரியில் பெண் ஒருவர் தனது 9 வயது மகளுடன் ரோட்டில் நடந்து சென்றார். அப்போது 15 வயது சிறுமி ஓட்டி வந்த மொப்பட் இருவர் மீதும் மோதியது. 9 வயது சிறுமிக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து சிறுமியின் தாயார் சிவகிரி போலீசில் புகார் கொடுத்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து 15 வயது மகளுக்கு மொப்பட் ஓட்ட அனுமதி அளித்த அவரது தந்தை குருசாமியை கைது செய்தனர். மகனே சரணடைந்து விடு, பயங்கரவாதிக்கு தாயார் வேண்டுகோள். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 அப்பாவி உயிர்கள் பலியாகின. தாக்குதலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் செயல்பட்ட 14 பயங்கரவாதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவன் அடில் உசேன் தோக்கர். காஷ்மீர் மாநிலம் அனந்த்நாக் மாவட்டம் குறி கிராமத்தைச் சேர்ந்தவர். குறி கிராமத்தில் உள்ள அவனது வீட்டை ராணுவம் இடித்து தரைமட்டமாக்கியது. அங்கு வசித்து வந்த அவனது தாய் ஷாஜதா பானுவை போலீசார் பலத்த பாதுகாப்புடன் அழைத்து சென்று அருகில் உள்ள கிராமத்தில் வசிக்கும் உறவினர் வீட்டில் ஒப்படைத்தனர். அடில் உசேன் குறித்து தகவல் தெரிவிப்போருக்கு ரூபாய் 20 லட்சம் வெகுமதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அவரது தாய் ஷாஜதா பானு கூறியதாவது, எனது மகன் இதுபோன்ற படுபாதக செயலில் ஈடுபடுவான் என சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. அவன் இந்த கொடுஞ்செயலை செய்திருந்தால் அதற்கான தண்டனையை நிச்சயம் வழங்க வேண்டும். மகனே, நீ எங்கிருந்தாலும் சரணடைந்து விடு, நாங்களாவது நிம்மதியாக வாழ்கிறோம் என்று பயங்கரவாதியின் தாயார் உருக்கமாக கூறினார். லாப நஷ்டம் பார்க்காமல் திமுக கூட்டணியில் பயணிப்பதாக வைகோ கருத்து. மதிமுக 32வது ஆண்டு தொடக்கத்தை ஒட்டி தொண்டர்களுக்கு அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ எழுதிய கடிதத்தில் கூறியிருப்பதாவது, முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு திராவிட இயக்கங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய வரலாற்று தேவை எழுந்துள்ளது. தமிழகத்தில் இந்துத்துவ கும்பல் வேறறுக்கப்பட வேண்டும் என்று மதிமுக உறுதியாக முடிவெடுத்து திமுக தலைமையிலான கூட்டணியில் அரசியல் லாப நட்டங்களை பார்க்காமல் பயணத்தை தொடர்கிறது. அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். மதிமுகவின் 32ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு வீடுகளில் நிர்வாகிகளின் சொந்த இடங்களில் கொடியேற்று விழாவை நடத்த வேண்டும் என வைகோ கூறினார். திருச்செந்தூர் கோயிலில் 5 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகிறார்கள். இப்போது பள்ளிகளுக்கு விடுமுறை. நேற்று ஞாயிற்றுக்கிழமை. இதனால் திருச்செந்தூர் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. நேற்று அதிகாலையிலேயே குடும்பத்துடன் பக்தர்கள் வந்தனர். கடலில் புனித நீராடினர். 5 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். பொது தரிசனம் மற்றும் 100 ரூபாய் கட்டண தரிசனத்துக்கு செல்லும் வழிகளில் பக்தர்கள் நிரம்பி வழிந்தனர்.
சிவகங்கை அருகே திமுக நிர்வாகி வெட்டி கொலை. சிவகங்கை அருகே உள்ள சாமியார்பட்டியைச் சேர்ந்தவர் பிரவீன்குமார், வயது 27. திமுகவில் விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு மாவட்ட துணை அமைப்பாளராக இருந்தார். ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்தார். திருமணமாகவில்லை. பிரவீன்குமார் நேற்று மதியம் காரில் அங்குள்ள தனது தோட்டத்துக்கு சென்றார். அவரை பைக்கில் பின்தொடர்ந்து 3 பேர் கொண்ட கும்பல் சென்றது. காரை விட்டு பிரவீன்குமார் இறங்கியதும் அந்த கும்பல் அவரை சரமாரியாக அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியது. இரத்த வெள்ளத்தில் மிதந்த அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் உயிரிழந்தார். கொலை தொடர்பாக அதே ஊரைச் சேர்ந்த 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். நீதிமன்ற நெருக்கடியால் பதவியிழந்த 2 அமைச்சர்கள் பொன்முடி, செந்தில் பாலாஜி ஆகிய இருவரும் அமைச்சர் பதவியிலிருந்து விலகியுள்ளனர். இதன் பின்னணி, அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது புகார் கூறப்பட்டது. இதனால் அவரை சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்தனர். இதையடுத்து அவர் பதவி இழந்தார். 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் அவருக்கு ஜாமீன் வழங்கியது. 2 நாளில் மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சரானார். அவருக்கு வழங்கிய ஜாமீனை ரத்து செய்ய கோரி அமலாக்கத்துறை சுப்ரீம் கோர்ட்டில் மனு செய்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள், செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லாததால் தான் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. சாட்சிகளை கலைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதால் ஜாமீன் வழங்கினோம். அவருக்கு ஜாமீன் வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமா என காட்டமாக கேள்வி எழுப்பினர். இது தொடர்பாக செந்தில் பாலாஜி முடிவெடுக்க இன்று வரை சுப்ரீம் கோர்ட் கால அவகாசம் அளித்தது. சுப்ரீம் கோர்ட் நெருக்கடியால் அமைச்சர் பதவியில் செந்தில் பாலாஜி நீடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. அமைச்சர் பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கில் பதவியை இழந்தவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றார். அங்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதால் மீண்டும் அமைச்சரானார். இந்நிலையில் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் அவர் சைவம், வைணவம், பெண்கள் தொடர்பாக பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவி அவரிடம் இருந்து பறிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்கவும் கூறியது. 2 அமைச்சர்களாலும் தமிழக அரசுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டது. இதனை தவிர்க்க இருவரும் ராஜினாமா செய்ய முதல்வர் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. அதனை ஏற்று 2 அமைச்சர்களும் முதல்வரிடம் ராஜினாமா கடிதம் வழங்கினர். தட்டி கேட்க இயலாத தலைவர்கள் தமிழகத்தில் இருப்பதாக மகாராஷ்டிரா கவர்னர் வேதனை. திண்டுக்கல்லில் அபிராமியம்மன் பக்தர்கள் குழு சார்பில் நடந்த ஆன்மீக கருத்தரங்கில் மகாராஷ்டிரா கவர்னர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். அவர் பேசியதாவது, தமிழகத்தில் இந்து மதம் மீண்டும் எழுச்சி பெறும் நாள் விரைவில் வரப்போகிறது. இறைவன் இருந்த இடத்தை போராடி பெற வேண்டிய நிலை நம் நாட்டில் மட்டுமே உள்ளது. வேலூர், செஞ்சியில் வெற்றி பெற்ற நாம் திண்டுக்கல் மலைக்கோட்டையிலும் வெற்றி பெறுவோம். மதுரையில் ஜூன் 22ஆம் தேதி நடக்கும் முருக பக்தர்கள் மாநாட்டில் 50 லட்சம் பேர் பங்கேற்க வேண்டும். பஹல்காம் தாக்குதல் பாகிஸ்தானின் திட்டமிட்ட சதி என கூறுவதற்கு கூட தமிழகத்தில் ஒரு சில யூடியூபர்களுக்கு மனம் இல்லை. எங்கள் சகோதரர்களை அவர்களின் மனைவி கண்முன் சுட்டுக் கொன்றவர்களை தட்டி கேட்க இயலாத தலைவர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் என்று ராதாகிருஷ்ணன் கூறினார். நெல்லை அருகே கார்கள் நேருக்கு நேர் மோதின. 8 பேர் உயிரிழந்த பரிதாபம். கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமத்தைச் சேர்ந்த 6 பக்தர்கள் திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோயிலில் சாமி தரிசனம் செய்தனர். நேற்று மாலை காரில் சொந்த ஊர் சென்றனர். வள்ளியூரை அடுத்த தளபதி சமுத்திரம் பகுதியில் சென்றபோது காரின் டயர் சாலையின் நடுவே உள்ள தடுப்பு சுவரில் ஏறியது. கட்டுப்பாட்டை இழந்த கார் தாறுமாறாக ஓடியது. எதிர் திசையில் நாகர்கோவிலில் இருந்து வந்த இன்னொரு கார் மீது மோதியது. 2 கார்களும் அப்பளம் போல் நொறுங்கின. 2 கார்களிலும் இருந்த 8 பேர் உயிரிழந்தனர். 8 பேர்